கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபவாசத்தின் முதலாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் சங்கீதம் 1 வசனங்கள் 2-3 கவனிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நெற்கல்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் ஆண்டவர் தந்த இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழும் பொழுது அந்தந்த காலத்தில் நடக்கின்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் இலகுவாக சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். மிகவும் எளிமையாக கொடுக்கப்படுகின்ற ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் எப்படியாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து வேதத்தை நேசிக்கவனும். வேதத்தை நேசிக்கிறது என்றால் அவரை நேசிக்கவனும். அப்போ இந்த இடத்துல நாங்கள் கவனிக்கின்ற காரியம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் நேசிக்க முன்பதாக தேவனை நேசிக்கவனும். அவர் மேலே நம்பிக்கை இல்லாவிட்டால் அவர் மேலே அன்பு இருக்காது. அதனால் அவரை நம்பவனும், அவரை விசுவசிக்கவனும், அவரை நேசிக்கவனும். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளை எங்களால் தியானம் செய்ய முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்படி ஒரு நேசத்தோட தேவன் மேலே வச்சிருக்கிற அன்போட இந்த வேதத்தை நாங்கள் தியானிப்போமா இருந்தால் அது எங்களுக்கு பலன்களை தரும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் நாங்கள் கடந்து போகும் பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் எங்களால் அனுபவிக்க முடியும் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆகவே இன்றைய நாளிலே இந்த வார்த்தையினூடாக நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையிலே பலவிதமான தோல்விகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் வேதத்தை எடுத்து ஆண்டவரை உம்மை நேசித்து அதை பிரியமாயிருந்து வாசித்து தியானித்து அதனால் உண்டாகிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க இன்றைக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமென்று மன்றாடுகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. எங்களுடைய சர்ச் ஜேமிசன் சர்ச் லுசனில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு நடைபெறுகின்றது. உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். ஜூன் மாதம் 7ஆம் தேதி 10வது ஆண்டு விழா கொண்டாட இருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ள உங்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், வந்து எங்களை வாழ்த்தி ஆசீர்வதியுங்கள். ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.